வணக்கம் நண்பர்களே. சிவனோட திருவிளையாடல்கள்லாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது போல அவரோட மகன் அல்லவா ஸ்ரீ முருகர். அவரோட திருவிளையாடல்களும் எண்ணிக்கையிலேயே அடங்கா. அந்த வரிசையில ஸ்டிக்கல், எட்டுக்குடி, எண்கண் இது மூன்றுமே ஒரே கோலத்துல ஒரே சிற்பியால செய்யப்பட்ட அந்த வரலாறைத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எண்கண் சுப்பிரமணிய சுவாமியை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா முத்தரச சோழனோட காலத்துல சிக்கல்ல ஆறுமுகன் சிலைய இவரோட ஆறு முகங்களை வச்சு மயில் வாகனத்துல சிலை வடிக்கிறார். அத அந்த முத்தரச சோழன் அந்த அழகனை பார்த்து இது போல இவர் இனிமே எங்கேயுமே சிலை வடிக்க கூடாதுன்னு சொல்லி அவரோட விரலை பறிச்சிடுறாரு. விரலை பறிச்ச பிறகும் இவர் என்ன பண்றாரு, எட்டுக்குடியில போய் அதே மாதிரி முருகரை மறுபடியும் செய்யறார். அந்த ஸ்ரீ சில்ப முனிவர் அரச தண்டனை பெற்ற பிறகும் கூட அவர் அப்படி பண்றாரு. அதை கேள்வியுற்ற மன்னர் கோபம் அவரோட 2 கண்ணையும் பறிச்சிடுறாரு. அப்படியும் அவர் என்ன பண்றாரு, தன்னோட மகளோட உதவியால 2 கண்ணும் போன போதும் வலக்கை கட்டை விரலும் 2 கண்ணும் இல்லாம அந்த சிறுமியோட உதவியோட வன்னிமரம் நிறைஞ்ச இந்த சமீவனம்ங்கிற இடத்துல இருந்த கருங்கல்ல 6 முகன் மயில் மேல அமர்ந்த கோலத்துல வடிவமைச்சு அவர் கண்ணை திறக்கிற நேரத்துல அந்த உளி சிறுமியோட கையில பட்டு ரத்தம் சிற்பியோட கண்ணுல பட்டுச்சான். பட்ட உடனே சிற்பியோட பார்வை மறுபடியும் வந்துருச்சான். அந்த இடம்தான் எண்கண். இந்த தலம் அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு. ஆஹா, எப்பேற்பட்ட தலைவரெல்லாம் இருப்பாருங்க. தனக்காக சிலை வடிச்ச சிற்பிக்கு கண்ணை கொடுத்தவர் இங்க கண்ணோய் நீக்கிற தெய்வமா எல்லாராலையும் வணங்கப்பட்டு வரார். அது மட்டும் இல்லைங்க, பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு முருகப்பெருமான் பிரம்மாவிடம் கேட்கிறார். அவருக்கு பதில் சொல்ல தெரியல. இதனால பிரம்மாவை முருகன் சிறையில் அடைக்கிறார். பிரம்மாவோட சிருஷ்டி தொழிலையும் தானே பண்றேன்றார். சிறை விடுக்கும்படி பிரம்மாவிடம் சிருஷ்டி தொழிலை தானே செய்யறேன்னு சொல்லி பிரம்மா இந்த தலத்துல சிவபெருமான் கிட்ட 8 கண்களால பூஜிக்கிறாராம். சிவபெருமான் பிரம்மாவின் முன் தோன்றி நடந்தவங்களை கூறி தனது படைப்பு தொழிலை திரும்ப தாங்கன்னு சொல்லி வேண்டுறார். சிவபெருமானம் முருகனை அழைச்சி படைப்பு தொழிலை பிரம்மா கிட்ட தா அப்படின்றார். அவருக்கு பிரணவ மந்திரத்தோட உட்பொருளே தெரியல, அவருக்கு ஏன் நான் தரணும்னு சொல்லி முருகத்தர மறுக்கிறார். அதுக்கப்புறம் சிவபெருமான் முருகனை சமாதானம் பண்ணி, நீ ஏன் எனக்கு உபதேசம் பண்ணா மாதிரி பிரம்மாவுக்கும் உபதேசம் பண்ணி நீ ஏன் கூடாப்பா அப்படின்னு சொல்றார். அதற்கு கட்டுப்பட்டு இந்த தலத்துல பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செஞ்சு தென்முக கடவுளா அமர்ந்து சிருஷ்டி தொழிலை திரும்பவும் பிரம்மா கிட்ட தரார். பிரம்மா 8 கண்களால பூஜித்தமையால இந்த தலம் பிரம்மபுரம்னும் எண்கண் அப்படின்னும் மாறினதா தல புராணங்கள் கூறுது. இங்க பாத்தீங்கன்னா தென் திசை பார்த்து நடராஜர் அம்சத்தோட இருக்கிறதுனால அவரது சன்னதியை சபைன்னு தான் இங்க சான்றோர்கள் அழைக்கிறாங்க. தென்திசை கடவுள் தட்சணாமூர்த்தி ரூபரா தென்திசை பார்த்து நின்றருளி யமதிசையை நோக்கி கால சம்ஹார மூர்த்தி போல நின்றருளி ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் முருகப்பெருமான் தர்றதுனால அறிவு, ஞானம், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய அரும் பேறுகளையும் அடியாருக்கு அளிக்கிறவராய் இங்க இருக்கிறார். இத பாக்குறவங்களும் இப்பேறுகளுக்காக பிரார்த்தித்து பலன் காண்றவங்களும் இந்த தலத்துல வந்தா அறிவு, ஞானம், ஆயுள், ஆரோக்கியம், கண் பார்வை இவற்றுக்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலம்தான் எண்கண். கண் பார்வை குறைஞ்சவங்க பிரதி தமிழ் மாதம் விசாக நட்சத்திர நாள்ல தொடர்ந்து 12 மாசங்கள் முருகப்பெருமானுக்கு சண்முகார்ச்சனை செஞ்சு குமார தீர்த்தத்துல நீராடி முருகப்பெருமான வழிபட்டு வர கண் பார்வை முழுசா குணமாகிறது இந்த தலத்துல ஒரு அற்புதம். அது போல பாத்தீங்கன்னா முன்புறம் 3 முகமும் பின்புறம் 3 முகமும் 12 கரங்கள்ல வேலும், அம்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூளம், வில்லு, கேடயம், சேவற்கொடி, அங்குசம் போன்ற ஆயுதங்களை தரிச்சிருக்கார். கரங்களோட விரல்கள் கூட தனித்தனியா இடைவெளியோடு இருக்கிறது இங்க மெய்மறந்து சிரிக்க வைக்கும்.
அது மட்டும் இல்லைங்க, இத்தனை சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானோட முழு எடையும் அவரை தாங்கி நிற்கும் மயிலோட 2 கால் தான் அங்க வந்து தாங்கி இருக்கும். அப்பேற்பட்ட அழகும் சிற்பமும் அதனால தாங்க இது இவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த தலமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தென் திசை கடவுளா இவர் இருக்கிறதுனால இங்க வந்து கண் நோயுற்றவர்கள் வழிபட்டு கண் நோய் நீங்கி நலன் அடைகிறாங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபடுறவங்க சரீர நோய் நீங்க பெற்று நல்ல உடல் நலத்தோட வாழ்வாங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருக்கிறவங்க 16 பேரும் பெறுவாங்களாம். குருவாரத்துல நெய்விளக்கேற்றி விரதம் இருந்து வழிபடுவோர் குருதோஷம் நீங்கப்பட்டு நல்ல ஞானத்தினையும் கல்வி அறிவினையும் பெற்ற ஐஸ்வர்யத்தோட நீண்ட நாள் நல்வாழ்வு வாழ்வாங்க. மேலும் கல்யாண வரம், குழந்தை வரம், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செஞ்சா சுவாமி பக்தர்களது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பாராம். அதுக்கப்புறமா இங்க நேர்த்திக்கடனா அபிஷேக ஆராதனை செஞ்சு தேன், பசு, பால், நல்லெண்ணெய் அவங்கவுங்களால என்ன முடியுதோ அதெல்லாம் பண்ணிட்டு அன்னதானம் படைச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சு பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். அபிஷேக ஆராதனையும் செய்யலாம். வசதி படைச்சோர் கோயில் திருப்பணிக்கு பொருள் உதவியும் செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா இது 2ஆம் குலோத்துங்க மன்னன் காலத்துல கட்டப்பட்ட கோயில். இது சிவன் கோயில் தான்னாலும் இங்க முருகன் தான் பிரதானம். அதனாலதான் இங்க மூலவர் பிரம்மபுரீஸ்வரன்ற திருநாமத்தோடையும் விநாயகர் பார்த்தீங்கன்னா நத்தன கணபதிங்கிற திருநாமத்தோடையும் இங்க அருள் பாலிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல 3 நாட்கள் இந்த திருக்கோயில்ல சூரிய ஒளி பிரம்மபுரீஸ்வரர் மீது விழுது. இங்க பாத்தீங்கன்னா 3மே ஒரே சிற்பியால செஞ்ச வடிவமைக்கப்பட்ட ஆறுமுக பெருமான் சிற்பத்து எடையெல்லாம் அந்த மயிலோட ஒற்றை கால் தாங்கி இருக்கிறது தான் இதுல சிறப்பு. இங்க நிறைய திருவிழாக்கள், முருகனுக்குரிய அனைத்துமே இங்கு திருவிழாக்களும் இங்க நடைபெறும். கந்த சஷ்டி, தைப்பூசத்துல 11 நாள், இப்படி பௌர்ணமி, சஷ்டி எல்லாமே, ஆடி கார்த்திகை, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம், மாசி மகம் அப்படின்னு எல்லாமே, தமிழ் ஆங்கில புத்தாண்டு எல்லாத்துக்குமே இங்க வந்து சிறப்பா நடைபெறும். இங்க பாத்தீங்கன்னா தலவிருச்சம், வன்னிமரம், குமார தீர்த்தம். இந்த ஊர் வந்து எண்கண் மாவட்டம் திருவாரூர்ல இருக்கு. இந்த தலம் வந்து திறந்திருக்க நேரம் பாத்தீங்கன்னா காலையில 6 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். பக்தர்கள் போய் என் பெருமான் அழகன் முருகனோட அருளை பெற்று நல்லபடியா வாழ இறைவனோட வேண்டிக்கிறேன். அப்படியே வசியோட விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? அந்த முருகனுக்கு ஓம் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுங்க. நன்றி.